Trallallero trallallà. Porco. அப்பா நீங்க டவல் கொண்டு வந்தீங்களா? அதெல்லாம் கொண்டு வந்துட்டேன். வா, டைம் ஆச்சு, போலாம். அப்பா நம்ம நிஜமாவே கடல்ல நீச்சல் அடிக்க போறோமா? அது தண்ணி எல்லாரும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கண்டிப்பா பீச்ல நடந்து போலாம். டோன்ட் வரி. சரி, காலாச்சு தண்ணியில நினைக்கலால, அங்க ஜெல்லி ஃபிஷ் இருக்குமா? ஜெல்லி ஃபிஷ்ஷா? இருக்கலாம். ஆனா முக்கியமா ரொம்ப தூரம் நீந்தி போக கூடாது. அப்பதான் அதுங்கள நம்மள தொந்தரவு பண்ணாது. வாவ், அந்த பீச்சை பாருங்களேன், சாண்ட் எவ்வளவு அழகா இருக்கு. வாவ், சூப்பரா இருக்கு. அங்க நிறைய பேர் நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா தண்ணி வெது வெதுப்பா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய், நானும் ஸ்விம் பண்ணனும். சரி வா, நமக்கு தேவையானதை எடுத்துட்டு போலாம். வாவ், தண்ணி எப்படி இருக்கு ஆஞ்சலினா? பரவாயில்ல, கொஞ்சம் சமாளிக்கலாம். சரி, நான் வந்து பாக்குறேன். இது ரொம்ப சில்லுன்னு இருக்கு. தண்ணி சில்லுன்னு இருக்கு. இப்ப புரியுது ஏன் இதுல யாரும் இறங்கலன்னு. ஒருவேளை பழகிட்டா சரியாயிரும் போல. இட்ஸ் ஃபைன். ஆனா சுத்தி ஒருத்தர் கூட இல்லையே. சரி, அப்ப நானும் இன்னைக்கு நீச்சல் அடிக்க மாட்டேன். ஆமா, நானும் நீச்சல் அடிக்க மாட்டேன். ஆனா இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நீ இங்கே இரு, நான் போய் ட்ரோன் எடுத்துட்டு வரேன். ஓகே, அங்க பாருங்க, ஒரு லேடி ஸ்விம் பண்றாங்க. என்ன சொன்னா? ஒண்ணும் இல்ல. இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த தண்ணியில என்ன இருக்கு? அப்பா, என்னாச்சு ஆஞ்சலினா? தண்ணியில ஏதோ ஒண்ணு கருப்பா மிதக்குதுப்பா. கரெக்டா எங்க? அங்க அந்த படகுக்கு பக்கத்துல. படகுக்கு பக்கத்துலயா? சரி இரு, நான் வரேன். நான் ட்ரோனை பறக்க விட்டு அங்க என்ன இருக்குன்னு பார்த்து சொல்றேன். நான் அந்த படகு பக்கத்துல போயிட்டேன் ஆஞ்சலினா. இங்க வா, பாரு. நீ பார்த்தேன்னு சொன்னது இதுதானா? பாரு, இங்க ஏதோ கருப்பா இருக்கு. வா, இங்க வந்து பாரு. தண்ணியில ஏதோ இருக்கு. இதுதானே நீ பார்த்த? ஒருவேளை இதான் நினைக்கிறேன். ஆமா. இரு, நான் ஜூம் பண்றேன். அது என்னன்னு சொல்றது கஷ்டமா இருக்கு. இது பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. அசையாமையும் இருக்கு. ஒருவேளை பாறையா இருக்குமோ? ஆனா நான் வேற எதையோ பார்த்தேன். சரி இரு, நம்ம வேற இடத்த பார்ப்போம். ஆனா இது நிச்சயமா ஒரு பாறையா தான் இருக்கும். இது நீ பார்த்த படகு சரியா இந்த படகுக்கு பக்கத்துலயா இல்ல வேற எங்கேயாவதா? கரெக்டா எந்த இடத்துல? எங்க பார்த்த? படகு பக்கத்துல. ஓ, அங்கயா? ஆமா. சரி, நான் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கறேன். சரியா எங்கன்னு சொல்லு. சரியா அங்கதான். எனக்கு படகோட நிழல் மட்டும் தான் தெரியுது. படகு காலியா இருக்கு, யாரும் இல்ல. ஏய், அங்க பாரு, படகுக்கு முன்னாடி ஏதோ கருப்பா கட்டி இருக்கு. பாத்தியா? ஆமா. நீ அதத்தான் சொன்னியா? எனக்கு தெரியல. இல்ல அஞ்சலினா, இங்க ஒண்ணும் இல்ல. வா, மறுபடியும் பார்க்கலாம். எனக்கு இங்க எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏய், வெயிட் பண்ணு. எனக்கு இங்க ஏதோ தெரியுது ஆஞ்சலினா. ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன? அது ஒரு ஷார்க்கா? வாய்ப்பே இல்ல. தண்ணி ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. அது இங்க வந்திருக்க முடியாது. ஆனா ஷார்க் மாதிரி தான் தெரியுது. ஆஞ்சலினா, இங்க வா, சீக்கிரம் இங்க வா. இங்க வந்து பாரு ஆஞ்சலினா. பாரு. ஐயோ, இங்க ஒரு ஷார்க் இருந்துச்சு. எங்க காணாம போச்சு? ஷார்க்கா? ஆமா, ஷார்க்கே தான். அது தண்ணியில இருந்ததை நான் பார்த்தேன். நாம இங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்ல. அதனால மறுபடியும் தண்ணிக்கு போகாத. இப்ப அது எங்க இருக்குன்னு தெரியல. இங்க தண்ணிக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. நாம அவங்களை எச்சரிக்கணும். ஆமா. நீ போய் அவங்கள தண்ணியை விட்டு வெளியே வர சொல்லு, சீக்கிரம், வேகமா. கண்டிப்பா. குட் ஜாப் ஆஞ்சலினா. அவ மக்களை எச்சரிக்கிறா. ஷார்க், நீ எங்க போயிட்ட? நான் பாக்குறதுக்குள்ளே காணாம போயிடுச்சு. இது பெரிய பிரச்சனை. அந்த ஷார்க் நேரா கரை நோக்கி நீந்தி போயிட்டு இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? எல்லாரையும் சீக்கிரம் வெளியில வர வைக்கணும். வாங்க, எல்லாரும் வெளியே வாங்க. நான் என்னால முடிஞ்ச எல்லாருக்கும் சொன்னேன், லைஃப் கார்ட்ஸ்க்கு கூட. நீ லைஃப் கார்ட்ஸ்க்கும் சொன்னியா? சூப்பர், ஆசம். எல்லாரும் தண்ணியில இருந்து வெளியில வராங்களான்னு பாக்குறேன். நான் ட்ரோனை திருப்பி கொண்டு வரேன். இங்க அவ்வளவு பாதுகாப்பு இல்ல. அப்ப இப்ப நாம என்ன பண்றதுப்பா? ஓ, எனக்கு தெரியல. எல்லாத்தையும் பேக் பண்ணுவோம். நம்ம இங்க இருக்குது பாதுகாப்பு இல்ல. ஆனா என் கால் ரொம்ப அழுக்கா இருக்கு. நான் எப்படி கார்ல ஏறுறது? கடவுளே, ஷார்க் இந்த பக்கமா தான் வருது. வா, நம்ம சீக்கிரம் போலாம். ஆஞ்சலினா, ஓடு.
நாம ஏன் ஓடுறோம்? ஷார்க் தண்ணியில தானே இருக்கும், தரையில இருக்காது. நீ சொல்றது கரெக்ட் தான். பதட்டத்துல நான் அதை பத்தி யோசிக்கவே இல்ல. ஆமா, ஷார்க்கால தரைக்கு வர முடியாதுல்ல. பாரு, மக்கள் மறுபடியும் தண்ணிக்குள்ள போறாங்க. இது பாதுகாப்பான்னு தெரியல. அப்ப ஐஸ்கிரீம் ட்ரக் வந்துருச்சு. என்ன? ஓ, இந்த ஐஸ்கிரீம் ட்ரக்கா? அவர் ஐஸ்கிரீம் விக்கிறாரு இல்லையா? ஆமா, எனக்கு கொஞ்சம் வேணும். गाइस, உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் எது? வெனிலா, சாக்லேட், கேரமல், ஸ்ட்ராபெரி இல்ல வேற ஏதாவதா? கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிக்கும். சரி, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிக்கலாம். யே! ரொம்ப சுவையா இருக்கு. நீ என்ஜாய் பண்ணு. எனக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வேண்டாம், வெறும் தண்ணியே போதும். அப்பா, ஷார்க் இப்ப தரையில இருக்கு. என்னது? சான்ஸே இல்ல. அது அப்ப தண்ணிக்குள்ள இருந்துச்சு, இப்ப தரைக்கு வந்திருக்கா. ஏன் இது இவ்ளோ காமெடியா ஸ்னீக்கர்ஸ் எல்லாம் போட்டுருக்கு? என்ன கன்றாவி இது? இது ட்ரலலலோ ட்ரலலா தான். ட்ரலலா ட்ரலலா, அது என்னது? ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா இது நெஜ ஷார்க் இல்லையா? ஆமா, இது ஒரு மீம் தான் பா, ஃப்ரெண்ட்லி. அத பாத்தியா? அது அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஆனா இது ஒரு மீம்னா நாம அத நேரடியா ஏன் பாக்குறோம்? இது ஆபத்தானதா ஆஞ்சலினா? நான் ஃப்ரெண்ட்லின்னு சொன்னேன்ல, போய் அத பாப்போம். ஹே, அந்த சுறாவை பாரு, அது எங்கேயோ போகுது. நில்லு. இப்ப அது நம்மள விட்டு ஓடியே போயிடுச்சு. ஏய் ட்ரலலலோ ட்ரலலா, நில்லு. ஆஞ்சலினா, அது போட்டு விடு. நீ கிளம்பி வா, நாம அங்க போய் ஸ்விம் பண்ணலாம். இல்ல டாடி, நான் அது கூட என்னோட ஐஸ்கிரீம் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். ப்ளூயி, ப்ளூயி, நீ ஏன் இங்க தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க செல்லம்? டாடி, ரேமேஸ், நான் ஸ்விம் பண்ணனும்னு நினைச்சேன், ஆனா தண்ணில சுறா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஹேய், நீ அந்த சுறாவுக்கு பயப்படுறியா? அது நிஜம் இல்ல. ஆஞ்சலினா, ப்ளூயி இங்க தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. அவ அந்த சுறாவுக்கு பயந்து போய் இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காளா? ப்ளூயி, அது ஒரு ஃபேக் தான், நிஜ ஷார்க் கிடையாது. அது ஒரு ட்ரலலலோ ட்ரலலா மீம் தான். நீ அழாத. ஆமா, அது ஏற்கனவே நம்மள பார்த்து பயந்து ஓடிடுச்சு. நீ அதை பார்க்கலையா? இல்ல இல்ல, நான் பார்க்கல. நான் தண்ணில இருந்த சுறாவை மட்டும் தான் பார்த்தேன். நான் பயந்துட்டேன். ஆமா, நாங்களும் அதை பார்த்து பயந்து கடற்கரையில இருந்து ஓடி வந்துட்டோம். ஆனா இப்ப மறுபடியும் ஸ்விம் பண்ண போறோம். ஹேய், கவலைப்படாத, அது நிஜமாவே ஷார்க் கிடையாது. நீ வா, உனக்கு காட்டுறேன். எங்க கிட்ட ட்ரோன் இருக்கு, நாங்க உனக்கு காட்டுறோம். வா போலாம். ஓகே, வாங்க போலாம். எங்க பின்னாடியே வா. அந்த சுறா எங்க இருக்கு? இப்ப காட்டுறேன் பாரு. இதோ மக்கள் திரும்ப நீச்சல் அடிக்கிறாங்க. அவங்க பாதுகாப்பா இருக்கணும். இப்ப சுறா இல்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கு. நீ எதுக்குமே பயப்பட வேணாம் ப்ளூயி. என்ன, நான் அந்த சுறாவை கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். அது இந்த ரோட்ல தான் நம்மள விட்டு ஓடி போச்சு. அது ஒருவேளை தண்ணிக்குள்ள போயிருக்குமோ? போயிருக்கலாம், ஆனா போயிருந்தா மக்கள் பயந்துருப்பாங்களே. நான் கொஞ்சம் முன்னாடி போய் பாக்குறேன். அது இந்த ரோட்ல தான் கரெக்டா நம்மள விட்டு ஓடி போச்சு. ஓகே, நான் மறுபடியும் கடல் மேல பாக்குறேன். ஒருவேளை அது நீந்தி போயிருக்கலாம். ஷார்க் தண்ணியில ரொம்ப வேகமா நீந்தோம். இதோ இங்க மக்கள் இருக்காங்க. ஷார்க்க பாத்திருந்தாங்கன்னா ஓடி போயிருப்பாங்க. சரி, நான் கொஞ்சம் முன்னாடி போய் பாக்குறேன். இந்த ரோட்ல தான் அது எங்கேயாவது இருக்கணும். ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. எனக்கு ஷார்க் எங்கேயுமே தெரியலையே. எனக்கு தெரியுது. எஸ், அதோ இருக்கு பாரு. ப்ளூயி, தெரியுதா? நான் கொஞ்சம் க்ளோஸா போறேன். அது அங்கதான் நின்னுட்டு இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போறேன். எனக்கும் தெரியுது. இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போங்க டாடி ரேமேக். நானும் அத பார்க்கணும். அது மறுபடியும் ஓடி போயிட்டு இருக்கு டாட். அடச்சா. ஹே ஷார்க், ஆனா நீ அத பார்த்தல ப்ளூயி? ஆமா, நல்லா பார்த்துட்டேன். गाइस, அது எங்க போச்சு? அந்த பனமரங்களுக்கு பின்னாடி போயிடுச்சா? இல்ல மரத்துக்கு கீழேயா? இல்ல அந்த கார் கிட்டயா? எனக்கு எங்கேயுமே தெரியல. டாடி, அது ஓடி போயிடுச்சுனா விட்டுருங்க. ட்ரோனை கொண்டு வந்துருங்க. நீ என்ன சொல்ற ப்ளூயி? ஆமா, போதும். அது ஸ்னீக்கர்ஸோட ஓடுறது ரொம்ப காமெடியா இருக்கு. பாத்தியா, நான் ட்ரோனை திருப்பி கொண்டு வந்துட்டு இருக்கேன். இப்ப நீ தாராளமா போய் தண்ணில நீச்சல் அடிக்கலாம், பயம் இல்லாம. ஊஹூ, நான் ஸ்விம் பண்ண போறேன். Trallallero, trallallà. இந்த அட்வென்ச்சர் சூப்பரா இருந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ். எஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறந்துடாம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஹலோ ஆஞ்சலினா, how are you? ஹாய் டாட், எங்க இருக்கீங்க? எங்க போயிட்டு இருக்கீங்க? அப்பாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் சிட்டிக்கு போயிட்டு இருக்கேன்.
வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, சில பொருட்களை வாங்குறதுக்காக அப்பா சிட்டிக்கு போயிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? இப்போ உனக்கு பிரேக் டைமா என்ன? ஆமா, பிரேக்ல இருக்கேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இந்த வீக்கெண்ட்ல என்ன பண்ணலாம்னு பேசிட்டு இருந்தோம். நீங்களே எங்க கூட ஐஸ் ட்ரிங்க் வருவீங்களா? ஓ, ஐஸ் ட்ரிங்கா? சூப்பர் ஐடியா. என் வேலைலாம் முடிஞ்சுனா நம்ம போலாம். ஓகேவா? எப்ப போறீங்க? சாட்டர்டே போலான்னு இருக்கோம். இந்த வீக்கெண்ட் வீட்டுக்கு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்க, ரைட்? யா கண்டிப்பா வரேன். ஐஸ் ட்ரிங்க் உன்னை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறேன். ஸ்கூல் எப்படி இருக்கு? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். ஆனா மேக்ஸ் ஹோம்வொர்க் எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க. நான் இப்ப எதையுமே முடிக்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடுத்த கிளாஸ்க்குள்ள நான் அதை எப்படி முடிக்கிறது? கவலையே படாத, டாடியும் மம்மியும் உனக்கு அதுல ஹெல்ப் பண்றோம். ஓகேவா? காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு படிச்சா எல்லாத்தையும் ஈஸியா முடிச்சிடலாம். அப்புறம் கவலையே பட வேணாம், ரைட்? நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா எக்கச்சக்கமான லெசன்ஸ் இருக்கு. நான் எப்படி முடிக்க போறேனே தெரியல. எனக்கு புரியுது ஆஞ்சலினா, நீ பதட்டப்படாம இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்புறம் எல்லாம் ஈஸி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஐஸ் ட்ரிங்க் போலாம், ஓகே? தேங்க்ஸ். அப்ப நான் இத எல்லாத்தையும் கண்டிப்பா முடிச்சிடுவேன். தட்ஸ் மை கேர்ள். உன்னோட முயற்சி தான் இதுல ரொம்ப முக்கியம். கால் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நான் சிட்டியை நெருங்கி வந்துட்டேன். ஓகே டாட், குட் லக். நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். குட் கேர்ள். see you soon ஆஞ்சலினா. No! கடவுளே, நான் யாரையும் இடிச்சிருக்க கூடாது. ஹேய் குட்டி பையா, யார் நீ? உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? நான் தான் பிங்கி. பிங்கியா? என் பேரு ரேமிக். ஐம் so sorry. நீ நடுவுல வந்ததை நான் பார்க்கவே இல்ல. கிட்டத்தட்ட நான் உன்னை இடிச்சிட்டேன். நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல. நான் பயந்துட்டேன். ஏய் குட்டி பையா, அழாத, அமைதியாரு. எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. உங்க அம்மாவை நீ தொலைச்சிட்டியா? ஓ நோ. இப்போ அவங்க எங்க போயிட்டாங்க? அவங்கள தேட நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். மாமியும் நானும் அங்க நடந்து வந்துட்டு இருந்தோம். அதோ அந்த காட்டுக்குள்ள. அப்ப ஹைட் அண்ட் சீக் விளையாட நான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேனா, அப்பதான் மம்மி காணாம போயிட்டாங்க. எங்கனே தெரியல. Sweetheart, don't worry. உங்க அம்மாவை நான் கண்டிப்பா உனக்கு கண்டுபிடிச்சு தரேன். உங்க அம்மா கிடைக்கிற வரைக்கும் உன்னை விட்டு கண்டிப்பா நான் போக மாட்டேன். ஒன்னும் ஆகாது, பயப்படாத. இட்ஸ் ஓகே. நாம இப்போ முதல்ல காட்டுக்குள்ள போய் ஆகணும். ஆனா இப்ப காட்டுக்குள்ள போறது முட்டாள்தனம். நான் அதுக்கு ப்ரிப்பேரா கூட இல்ல. நான் இப்போ ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு இருக்கேன். என்னால இப்ப ஃபாரஸ்ட்குள்ள போக முடியாது. அங்க பாம்புங்கெல்லாம் கூட நிறைய இருக்கும். நம்ம மேல இருந்து தேடி பார்க்கலாம். அப்ப நாம என்ன பறக்க போறோமா? கிட்டத்தட்ட ட்ரோனை லான்ச் பண்ணுவோம். அந்த கேமரா வச்சு சுத்தி முத்தி தேடி பார்ப்போம். ஆமா, உன் அம்மாவோட பேர் என்ன? என் அம்மாவோட பேரு ரோஸ். ரோஸா? ஸ்வீட் நேம். ரோஸ், நீ எங்க இருக்க? உன் பொண்ணு பிங்கி என் கூட தான் இருக்கா. உங்க அம்மா பதிலே சொல்லல. அப்படின்னா அவங்க இங்க இல்லன்னு நினைக்கிறேன். அவங்க காட்டுக்குள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரோனை லான்ச் பண்ணலாம். என் கூட வா. காய்ஸ், இப்போ எனக்கு உங்க உதவி வேணும். நான் அப்படியே ட்ரோனை லான்ச் பண்ணா கூட, அது காட்டுக்குள்ள போனா கூட, அது அவங்க அம்மாவை அப்படியே கண்டுபிடிச்சா கூட, அதுக்கப்புறம் பிங்கி ஏன் கூட தான் இருக்கான்னு அவங்க அம்மாக்கு எப்படி புரிய வைக்கிறது? அது ஏன்னா ட்ரோனால பேசவே முடியாது. மெசேஜ் சொல்றதுக்கு அதுல ஸ்பீக்கர் கூட கிடையாது. நான் என்ன பண்ணணும்? உங்களோட ஐடியாவை எனக்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரோன் அவங்கள கண்டுபிடிச்சா கூட, அதுக்கப்புறம் ட்ரோன் இங்க திரும்பி வந்துரும். ஆனா நாங்க அங்க போறதுக்குள்ள ரோஸ் வேற இடத்துக்கும் போயிடலாம். அவங்க ட்ரோனை ஃபாலோ பண்ணி வந்தா பரவாயில்ல. ஆனா அவங்க பயந்துட்டாங்கன்னா தான் பிரச்சனை. காய்ஸ், நான் என்ன பண்ணணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் ட்ரோனை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ், ப்ளீஸ். உங்க ஐடியாஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்ல சீக்கிரம் எழுதுங்க. அதெல்லாத்தையும் படிச்சு கண்டிப்பா நான் உங்க சஜஷன்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்க ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா வேணும் காய்ஸ். நீங்க தான் பெஸ்ட், அது எனக்கு நல்லாவே தெரியும். உங்க கமெண்ட்ஸ் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்கு. அடுத்தது என்ன பண்ணணும்னு நான் அதை வச்சு தான் முடிவு பண்ணணும். ஓகே காய்ஸ், ட்ரோன் கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சு. உங்க கமெண்ட்ஸ் படி தான் நான் நடக்க போறேன். முதல்ல காரை ரோட்ல இருந்து உள்ள தள்ளி வைக்கணும். பிங்கி, கார்ல ஏறு. கொஞ்ச தூரம் முன்னாடி போய் காரை பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம ட்ரோனை லான்ச் பண்ணலாம். வந்து ஏறு ஸ்வீட்டி. அந்த சீட்ல போய் உட்காரு. கிளம்பலாம்.
குட் ஜாப், வெரி குட். ஒரு நிமிஷம் இரு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல என்ன எழுதிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். அவங்க எப்பவுமே எனக்கு பெஸ்ட் ஐடியாஸ் தான் கொடுப்பாங்க. அவங்க ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் நிறைய ஐடியாஸ் கொடுத்து என்னை காப்பாத்திருக்காங்க. ஓகே, ஏற்கனவே நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஹாய் ராமிக், ஹாய் ஹாய். நான் உங்களுக்கு என்னோட ஹார்ட்டை கொடுக்குறேன். இல்ல இல்ல இல்ல, அது வேலைக்காகாது. டியர் ரேமிக், ட்ரோனோட ஒரு கயிறை கட்டி அதுல பேப்பரை ஒட்டிடுங்க. அதுல பிங்கி என் கூட தான் இருக்கா அப்படின்னு எழுதி வச்சிருங்க. ஓ, நிஜமாவே இது சூப்பர் ஐடியா. யூர் ஆசம். இதுல பெஸ்ட் கமாண்டே இதுதான். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. நீங்க ரொம்பவே புத்திசாலி. தட்ஸ் இட். இப்ப நான் கயிறையும் பேப்பரையும் கண்டுபிடிக்கணும். அதுல மெசேஜ் எழுதி ட்ரோனோட அட்டாச் பண்ணி பறக்க விட்டு உன்னோட மம்மியை வர வச்சிடலாம். உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் டாடி ராமிக். உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அமேசிங். அவங்க எனக்கும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. யே! யா, அவங்க அமேசிங். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ரொம்ப லவ் பண்றேன். உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இருக்கிறதுலே நீங்க தான் ரொம்ப புத்திசாலி. பிங்கியும் இப்ப இங்க தான் இருக்கா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆங்லி காசிக், லவ் யூ. நான் இப்ப உங்களுக்கு பெரிய ஹக் கொடுக்க போறேன். ஓ, சோ ஸ்வீட் டாடி ராமிக். தேங்க் யூ ஸ்வீட்டி. ஓகே, நம்ம இப்போ கயிறு பேப்பர் பெண்ணை தேடி எடுக்கலாம். அதுக்கப்புறம் போலாம். இங்க தான் எங்கேயாவது இருக்கும். இப்ப பேப்பர் எடுத்தாச்சு. இது ஒரு நல்ல ஸ்டார்ட். இப்ப நம்ம கயிறை தேடணும். நூலு கிடைச்சிருச்சு. ரைட். இப்போ எனக்கு பெண்ணு தான் தேவை. எங்க இருக்கும் அது? நான் அதை எங்க வச்சேன்? க்ளோ பாக்ஸ்ல வச்சேனா? பிங்கி கொஞ்சம் நவுந்துக்கோ, கேர்ஃபுல். இதோ இருக்கு. கிடைச்சிருச்சு. சூப்பர். இப்போ மெசேஜ் எழுதிட்டு ட்ரோன்ல அதை அட்டாச் பண்ணிட்டு மாமி கிட்ட அதை அனுப்பிடலாம். டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது. நீங்க அதுல என்ன எழுத போறீங்க? நான் என்ன எழுத போறேன்னா, உங்க டாக்டர் பிங்கி இப்ப ஏன் கூட தான் இருக்காங்க. இந்த ட்ரோனை ஃபாலோ பண்ணி வாங்க, அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, உங்க அம்மாவுக்கு படிக்க தெரியுமா? தெரியும். எங்க அம்மா ரொம்ப புத்திசாலி. அவங்க என்ன ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப் கோர்ஸ் ஒன்னு மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. டோன்ட் வரி, கவலைப்படாத. அழாத ஸ்வீட்டி. ஓகே, இப்போ ட்ரோனை லான்ச் பண்ணிடலாம். ஓ நோ, முதல்ல இந்த காரை ஓரமா விடணும். எங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல, இன்னும் இல்ல ஸ்வீட் ஹார்ட். நான் இன்னும் இந்த ட்ரோனை லான்ச் பண்ணல. முதல்ல நம்ம இந்த காரை தள்ளி வைக்கணும். நம்ம இப்போ நடு ரோட்ல இருக்கோங்கிறதே நான் மறந்துட்டேன். கவலைப்படாத, நாம எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு உடனே ட்ரோனை லான்ச் பண்ணிடலாம். ஓ, வண்டி நகருது. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா கார்ல வரேன். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. நீ பாட்டு எகிரி எகிரி குதிக்காத. அப்படி குதிச்சனா கீழே விழுந்துருவ. உன்னால முடிஞ்ச அந்த சீட் பெல்ட்டை கூட போட்டுக்கோ. ஓகே ஸ்வீட் ஹார்ட், நம்ம ரொம்பவே டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆனாலும் உன் மம்மியை கண்டுபிடிச்சே தீருவோம். காய்ஸ், நான் உங்க கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இதையே பண்ணியிருக்கேன். பேப்பர் இதில் அட்டாச் பண்ணிட்டேன். இது பிச்சுட்டு போகாதுன்னு நம்புறேன். தேங்க்யூ. உங்க ஐடியாக்கும் உங்க ஹெல்ப்புக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே, இப்போ லான்ச் பண்ண போறோம். பேப்பர் பறந்து போயிடாம இருக்கணும். ஓகே காய்ஸ், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ட்ரோன் பறந்துட்டு இருக்கு. ஐயோ, பேப்பர் பிச்சுக்குச்சு. இப்போ மறுபடியும் ட்ரோனை கீழே கொண்டு வரேன். பேப்பர் விழுந்துருச்சு. இப்போ வேற ஏதாவது ஐடியாவை யோசிக்கணும். இப்போ இந்த பிரச்சனை வேற. இப்போ இந்த நூலெல்லாம் போய் ப்ரப்பலர்ல சிக்கிக்குச்சு. இப்போ நம்ம வேற வழியை தான் யோசிக்கணும். இதுல நிறைய எக்கச்சக்கமா சிக்கிக்குச்சு. இப்படியே இந்த ட்ரோனை பறக்க விட முடியாது. இது கொஞ்சம் தூரம் தான் போச்சு. இதுல எக்கச்சக்கமா சிக்கிக்கிட்டு இருக்கு. பிங்கிக்கு நான் உதவி பண்ணி ஆகணும். அவன் வேற கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். இப்படி ஆயிடுச்சே. நான் இப்ப இந்த ட்ரோனையும் உடைச்சிட கூடாது. டாடி ரேமிக் அம்மா கண்டுபிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். மம்மி, வந்துரு வந்துரு. வரவே மாட்டேங்குது. ஓகே, இப்ப எதுக்கும் டென்ஷன் ஆக கூடாது. இப்ப நான் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த நூலெல்லாம் இப்ப தனியா அறுத்து எடுத்து போட்டுறேன். என்ன சரியா? கத்தி, நான் வச்சிருந்த கத்தி எங்க? கிடைச்சிருச்சு. காட் இட். டோன்ட் வரி பிங்கி. ட்ரோனை சரி பண்ணிட்டேனா உங்க அம்மாவை சீக்கிரமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நான் அதுக்காக வெயிட் பண்றேன். தேங்க் யூ. அந்த கயிறுலாம் அறுத்துட்டா ட்ரோன் ஈஸியா சீக்கிரமே பறக்க ஆரம்பிச்சிரும். இப்ப பாருங்க, இது ஒர்க் அவுட் ஆகுது. எஸ், சீக்கிரம் இந்த கயிறுலாம் எடுத்துட்டேன். எஸ், இப்போ இதை லான்ச் பண்ணிடலாம். ஓகே, ரோஸுக்காக இந்த பேப்பர் மறுபடியும் அட்டாச் பண்ணி ஆகணும். இப்போ இது சரியா நடக்கணும். ட்ரோன் கிளம்பிடுச்சு, மேல போயிட்டு இருக்கு. இந்த ஃபாரஸ்ட்குள்ள எங்கன்னு போய் தேடுறது? ரோஸ், நீங்க எங்க இருக்கீங்க? கண்டிப்பா உங்க குட்டி குழந்தைய தேடிட்டு தான் இருப்பீங்க. இங்க யாருமே இல்ல. காடு ரொம்ப அடர்த்தியா இருக்கு. எங்க அங்கிள் சிஷ்கினோட தாடி மாதிரி. அங்க ஒரு வழி தெரியுது. ஒருவேளை அது வழியா அவங்க போயிருக்கலாம். நாம அவங்களை கண்டுபிடிச்சிருவோமா? காட்டுக்குள்ள அவங்க எங்க இருக்காங்க?
கண்டிப்பா அவங்கள கண்டுபிடிச்சிருவோம் பிங்கி. எங்க அம்மாவை இப்படிதான் நான் ஒரு தடவை தொலைச்சிட்டேன். நிஜமாவா? ஆமா நிஜமாதான். அது ஒரு சூப்பர் கதை. அப்ப நான் சின்ன பையனா இருந்தேனா மார்க்கெட்ல ஒரு நாள் காணாம போயிட்டேன். நான் அப்ப மாம் அப்படின்னு கீச்சு குரல்ல கத்துனேன். வெயிட், பிரிட்ஜ்ல யாரோ இருக்காங்க. ஓ அதெல்லாம் மனுஷங்க. ஓகே, நான் கீச்சு குரல்ல மாம் அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தேன். எங்க அம்மா அவங்க எங்கேயுமே காணோம். அப்புறம் சடன்லி பூம், அப்புறம் எங்க அம்மா வந்துட்டாங்க. எனக்கு பின்னாடி டேபிள்ல ஊறுகாயோட உட்காந்துட்டு இருந்தாங்க. உங்க அம்மாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, அவங்க என்ன கலர் நீ சொல்லவே இல்லையே. அவங்களும் பிங்க் கலர், என்ன மாதிரியே. ஓ பிங்கா, உன்ன மாதிரியேவா? அப்படின்னா அவங்கள இந்த கிரீன் ஃபாரஸ்ட்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கவலைப்படாத. காய்ஸ், நீங்க பாத்தீங்கன்னா கமெண்ட். வெயிட், அங்க பாரு, அங்க ட்ரீ மூவ் ஆகுது. காய்ஸ், நீங்க பாத்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ரிவர்ஸ் பண்ணி அதை செக் பண்ணுங்க. கண்டிப்பா அங்க ஏதோ இருக்கு. அடிச்சு சொல்றேன், நான் ட்ரோனை கீழே இறக்குறேன். அது என் மம்மி அதான் இருக்கும். டாடி ரைமிக், நீங்க உங்க அம்மா தொலைஞ்சு போனப்ப அழுதீங்களா? அழுதனாவா? ரொம்பவே அழுத. அங்க இருந்த வாட்ச்மேன் கூட சைரன் அடிக்கிற மாதிரி அழுகிறேன்னு சொன்னாரு. நீ அழுகிறத தாங்க முடியலன்னு சொன்னாரு. ஓகே, ஃபாரஸ்ட்குள்ள ட்ரோனை இறக்கிட்டோம். இங்க ஒரு வெட்ட வெளி இருக்கு. அங்க எதுவும் நான் பார்த்தேன். இதோ, இது ஒரு பழைய பில்டிங். ஓ, இந்த மாதிரி பில்டிங் இங்க இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதை யாரும் யூஸ் பண்ணல. மரம்லாம் வளர்ந்து பழசாயிருக்கு. இங்க பாரு பிங்கி. இது பார்க்க பயமா இருக்கு. ஆமா, ரொம்ப இருட்டா, கொஞ்சம் பார்க்கவே பயமா தான் இருக்கு. ஏதோ உடைஞ்ச பழைய கோட்டை மாதிரி இருக்கு. ஒருவேளை உங்க அம்மா இங்க கூட இருக்கலாம், இந்த கோட்டைக்குள்ள. ஆனா இருட்டா இருக்கே, கொஞ்சம் பிரைட் பண்ணி பார்க்கலாம். எதுவுமே தெரியல. இல்ல, உங்க அம்மா இங்க இல்ல. நல்லா தேடுங்க டாடி ரைமிக். பிங்கி, இது ஏதோ பழைய கதைகள்ல வர்ற மாதிரி பயங்கரமான மர்மமான கோட்டை மாதிரி இருக்கு. பார்க்கவே பயமா இருக்கு. ஆனா உங்க அம்மா இங்க இல்ல பிங்கி. நம்ம வேற இடத்துக்கு போலாம். ஓகே, ட்ரோனை இப்ப திருப்பிக்கலாம். நம்ம வேற இடத்துக்கு போலாம். அப்படியே ட்ரோனை மேல கொண்டு வரேன். அந்த பெரிய பெரிய மரத்தெல்லாம் நான் இடிச்சிடாம போகணும். இடிச்சிட்டா அப்புறம் ட்ரோன் கீழே விழுந்துரும். அப்ப நான் தான் போய் கொண்டு வரணும். பேப்பர் இன்னும் அதுல தொங்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. நல்லா கட்டியிருந்தேன், அதுலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இப்ப இதை மேல கொண்டு போறேன். யா, இது மேல போகுது. இப்ப எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. எஸ், மேல கொண்டு வந்துட்டேன். கீழே ஒரு வழி போகுது. உங்க அம்மா அங்க கூட இருக்கலாம். மேல இருந்து பார்க்க இது அவ்வளவு பெருசு இல்ல. இங்க பாரு பிங்கி, மேல இருந்து சின்னதா தெரியுதுல்ல? மேல இருந்தா சின்னதா, ஆனா கீழே போனா ரொம்ப பெருசா இருக்கு. கீழே வந்தா பெருசா தான் தெரியும். அது என்னவோ உண்மைதான், ரொம்ப பெருசா தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துல வெளியில வந்துடலாம். இங்க உங்க அம்மாவை காணமே. ரோட்ஸும் பில்டிங்ஸ் மட்டும் தான் தெரியுது. அங்க பிரிட்ஜ்ல சில பேர் நிக்கிறாங்க. அந்த ரோட்டுக்கு மேல பாரு, அந்த வழியா கூட போயிருக்கலாம். ஓகே, இந்த இடத்த பாரு பிங்கி. இந்த இடமானு கொஞ்சம் பார்த்து சொல்லு பிங்கி. இதே இடம் தான். இங்கதான் நான் என்னோட மம்மியோட இருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வாட்? அப்ப நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் போயிருக்கோம். இதுவே நான் உன் அம்மாவா இருந்தா நான் எங்க உன்னை தொலைச்சனோ அதே இடத்துல தான் நின்னுட்டு இருந்திருப்பேன். என்னோட குழந்தை எங்கன்னு ஒருவேளை அவங்க அங்கேயே கூட நின்னுட்டு இருக்கலாம். நாம தேடி பார்க்கலாம். உங்க அம்மா ரொம்பவே புத்திசாலின்னு தான் நினைக்கிறேன். இல்ல பிங்கி? எஸ், உலகத்திலே எங்க மம்மி தான் ஸ்மார்ட், லவ்லி, பிரிட்டியஸ்ட் கூட. பிங்கி பிங்கி, உங்க அம்மா ரோஸை நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். வாட்? என் லவ்லி மம்மி, அன்பான மம்மி. இங்க தான் இருக்காங்க. என் ஸ்வீட் மம்மியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். யே டாடி ரைமிக், தேங்க் யூ. யூ ஆர் வெல்கம். நல்ல வேளை கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க ட்ரோனை பார்த்துட்டாங்க. அவங்க ட்ரோனு கீழே தான் இருக்காங்க. அந்த பேப்பர் கண்டிப்பா அங்க இருக்கும்னு நினைக்கிறேன். கம் ஆன் ரோஸ், அந்த நோட்டை படிங்க. அது உங்களுக்கு தான். மம்மி, மெசேஜ் படிங்க மம்மி. நீ பேசுறது உங்களுக்கு கேட்காது. என்ன அது? ஏதோ நோட் மாதிரி இருக்கு. அது எனக்கா? என்ன பறந்து வருது? அது என் பொண்ணை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுமா? பிங்கி பிங்கி, அவங்க அந்த நோட்டை படிக்கிறாங்க. எஸ் எஸ், உங்க அம்மா அதை படிக்கிறாங்க. நான் என் அம்மா கிட்ட போகலாமா? இல்ல பிங்கி, உங்க அம்மா அந்த ட்ரோனை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க. எஸ், வாங்க வாங்க, பிளான் படியே நடந்துக்கறாங்க. ஏ, அவங்க அந்த ட்ரோனை ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்கன்னா இங்கேயே வந்து சேர்ந்துருவாங்க. அவங்க அவ்வளவு வேகமா வந்துருவாங்களா? எஸ் எஸ், சி, அவங்க இங்க தான் வந்துட்டு இருக்காங்க. கிட்ட வந்துட்டாங்க. குதிச்சு குதிச்சு வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான். உங்க அம்மா நெருங்கி வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ரோஸ். எஸ் எஸ், ட்ரோன் பின்னாடி அப்படியே வாங்க ரோஸ். இப்ப ட்ரோனை கொஞ்சம் கீழே இறக்கி பறக்க விடுறேன். உங்க பொண்ணு கிட்ட நீங்க வந்துட்டு இருக்கீங்க. ரோஸ் ரோஸ், நீங்க அப்படியே வந்துட்டே இருங்க. ட்ரோன் பக்கத்துல வந்துருச்சு. இப்ப நீ உன் அம்மாவை போய் மீட் பண்ணலாம். ஹே மாமி, கதவு கொஞ்சம் திறந்து விடுங்களேன் ப்ளீஸ். ஓகே, கதவு திறந்து விடுறேன், நீ போலாம். காய்ஸ், நம்ம சாதிச்சிட்டோம். பிங்கிக்கு அவங்க அம்மா கிடைச்சிட்டாங்க. உங்களுக்கு தான் தேங்க்ஸ். யூ ஆர் தி பெஸ்ட் गाइस. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க உதவியோட நம்ம நிறைய பேரை சேவ் பண்ணுவோம். Thank you. மாமி, நான்
எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க, எல்லார்கிட்டயும் அன்பா இருங்க. நம்ம சேனல் ஆங்கிலி கிளாசிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and see you soon. Bye.